நாம் பாடசாலையில் படிக்கும் பொழுது முதலில் எங்களுக்கு பாடங்களை கற்றுத்தருவார்கள். அதன் பின்னர் அது பற்றி பரீட்சை வைப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் அவ்வாறு நடைபெறுவதில்லை. முதலில் பரீட்சை நடைபெறும், அதன் பின்னர் அதிலிருந்து கிடைக்கும் பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். உதாரணமாக, கைத்தொலைபேசியை ஒருவர் பார்த்து கொண்டு வாகனத்தை ஓட்டும் பொழுது அவர் ஒரு மோசமான விபத்தில் சிக்கிக் கொள்கின்றார். அதன் பின்னர் அவர் தொலைபேசியை பார்த்து கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்பதனை கற்றுக்கொள்கின்றார். அதே போன்று ஆத்திரத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை செய்தவன் சிறையில் இருக்கும் பொழுது அந்த செயலை தான் செய்திருக்கக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொள்கின்றான். ஆனால் உண்மையான ஆசான் உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கின்றார். உனது உள்ளம் சொல்வதை கேள், அதன் மூலம் உனது வாழ்வில் நீ அமைதியை கண்டுகொள்ளலாம் என்கின்றார். வாருங்கள், இப்பொழுது அது பற்றி பிரேம் அவர்கள் கூறுவதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்று எல்லோரும் அமைதியை தேடுகிறார்கள். முழு மனித இனமும் அமைதியை தேடுகின்றது. மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக விவேகானந்தராக இருக்கலாம், அல்லது மகாத்மா காந்தி, குரு நானக் அல்லது அன்னை தெரசாவாக இருக்கலாம். அவர்கள் தங்களது வார்த்தைகளால், உரைகளால் உலகத்தை செம்மைப்படுத்தியுள்ளனர். அதே பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்லும் ரீதியிலே அமைதியின் தூதுவனாக பிரேம் ராவத் அவர்கள் அந்த பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்கின்றார். மற்றும் நம் அனைவரதும் நற்பாக்கியம், இன்று நாம் அவரை நேர்முகமாக சந்திக்கப் போகிறோம். நமது நாட்டில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் சென்று சர்வதேச மட்டத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தின் செய்தியை கொடுக்கின்றார். வாருங்கள், அவரை நேருக்கு நேர் சந்தித்து விரிவாக பேசலாம். உங்களுக்கு எனது வணக்கங்கள். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மிகவும் நன்றி. உங்களது பார்வையாளர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம். நீங்கள் மிகவும் நல்ல விஷயத்தை கூறினீர்கள். நான் ஒரு சிறிய விஷயத்தை கூற விரும்புகின்றேன். நீங்கள் என்னை அவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். குருநானக், மகாத்மா காந்தி அவர்களது நிலையுடன் என்னை ஒப்பிடாதீர்கள். நான் மனிதன். நான் ஒரு விஷயத்தை முயற்சி செய்கின்றேன். மக்களை இந்த செய்தி சென்று அடைய வேண்டும் என முயற்சி செய்கின்றேன். மக்கள் எதனை தேடுகின்றார்களோ பாருங்கள், பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் எதையாவது தேடுகிறோம் என்று கூட தெரியாது. மனிதர்கள் எப்போதும் அதனை தேடுகிறார்கள். நாங்கள் ஒன்றையும் தேடவில்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என சொல்லும் பலர் இருக்கிறார்கள். இருப்பினும் அவர்களும் தமது வாழ்விலே ஏதோ ஒன்று குறைவது போல உணர்கிறார்கள். அவர்கள் இதுவரை சந்திக்காத ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் தம்மைத்தாமே சந்திக்கவில்லை. அவர்கள் தம்மைத்தாமே சந்திக்கவில்லை. இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. உங்களது பிரேம் எனும் பெயர் மிகவும் அழகானது. அத்துடன் நீங்கள் அமைதியின் செய்தியை கொடுக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் அமைதியுடன் கூடவே அமைதியின்மையும் உள்ளது. உங்களது அமைதி மற்றும் அன்பின் நெருங்கிய ஆழமான உறவு எவ்வாறு ஆரம்பித்தது? ஒரு விஷயம் என்னவென்றால், நான் பெயர் வைக்கவில்லை. எனது பெற்றோர்கள்தான் எனக்கு இந்த பெயரை வைத்தார்கள். எனக்கு எங்கெல்லாம் என் தந்தையுடன் செல்ல சந்தர்ப்பம் கிடைத்ததோ அங்கு சென்றேன். எனது தந்தை, உன்னையே நீ அறிவாய், உன்னை நீ புரிந்து கொள் என்ற வார்த்தைகளை கூறுவார். மெதுவாக மெதுவாக உண்மையிலேயே மெய்ப்பொருள் என்ற ஒன்று உள்ளது. அது உண்மையிலேயே உண்மையானது, பொய்யானது அல்ல, இவ்வாறான ஒன்றும் உள்ளது என்ற எண்ணம் என்னுள் எழ ஆரம்பித்தது. நான் இப்பொழுது எழுதிய புதிய புத்தகத்திலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு நாள் நான் காலையில் எழுந்தேன். எனக்கு சில பிள்ளைகள் போல அதிகாலையில் எழுகின்ற பழக்கம் உள்ளது. நமது வீட்டின் முன்னால் இருந்த முற்றத்திலே செடிகள், பூக்கள் எல்லாம் அங்கு இருந்தன. அதிகாலையில் அங்கு பனி படர்ந்திருந்தது. சூரியன் பிரகாசிக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் வைரங்கள் பிரகாசிப்பது போல இருந்தன. நான் அதனை பார்த்த பொழுது, ஏதோ ஒரு சக்தி உள்ளது, அது இந்த அழகை படைத்திருக்கின்றது. அந்த அழகை படைத்த சக்தியை நான் அதனை புரிய விரும்புகின்றேன். நான் அதனை அறிய விரும்புகின்றேன். அதனை அனுபவிக்க விரும்புகிறேன் என எண்ணினேன். நான் எந்த அழகை பார்க்கிறேனோ அந்த அழகு என்னுள்ளும் இருக்கிறது. அப்போதிருந்து என் எண்ணங்கள் இவ்வாறான விஷயங்களை நோக்கி செல்லத் தொடங்கின. எனக்கு 4 வயதாக இருந்தபொழுது, நீ உரையாற்று என என் தந்தை கூறினார். நான் மக்களுக்கு உரையாற்றினேன். உங்களையே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என கூறினேன். அப்பொழுது எனது பேச்சு மழலை மொழியாக இருந்தது. அப்போது எனக்கு 4 வயது.
அப்பொழுதிலிருந்து நான் மக்களுக்கு உரையாற்றி வருகின்றேன். உரையாற்றி இவ்வளவு காலம் கடந்துவிட்டது. எல்லாவற்றிலும் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், அந்த பொருள், அந்த அழகு, அவை எல்லாம் தன்னைத்தானே அறியாத காரணத்தினால் எல்லாமே சிதறடிக்கப்படுகின்றன. மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் பொழுது எல்லாமே ஒன்று கூடுகின்றன. உங்களுடைய இந்த கைதிகளுக்கு உதவும் பணி மிகவும் பாராட்டத்தக்கது. சிறையில் இல்லாதிருந்தும் தங்களுக்கென ஒரு சிறைச்சாலையை உருவாக்கியிருக்கும் மக்களை விடுவிப்பதற்கான உங்கள் முயற்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் அதனை கருதுகிறீர்களா? நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகின்றேன். இது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். நான் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தேன். அங்கே நிகழ்ச்சி நடந்த மண்டபத்தில் பலர் இருந்தார்கள். நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தோம். ஒருவர் எழுதி அனுப்பப்பட்ட கேள்விகளை வாசித்து கொண்டிருந்தார். நான் அவற்றிற்கு பதிலளித்து கொண்டிருந்தேன். திடீரென்று அவர் இந்த ஒரு கேள்வியை வாசித்தார். அவர், சிறைச்சாலையில் இருந்த ஒரு பெண்மணியின் கடிதம் ஒன்று என்னிடம் உள்ளது என கூறினார். அவள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாள். எனவே அவர் அந்த கடிதத்தை படித்தார். அந்த கடிதத்திலே, நான் எனது பிள்ளைகளை கொன்றுவிட்டேன், இப்பொழுது சிறையிலே இருக்கின்றேன், எனக்கு ஏதாவது நம்பிக்கை, அதாவது ஹோப் உள்ளதா என கேட்டிருந்தாள். ஒரு நிமிடம் இந்த சூழ்நிலையை பாருங்கள். அவள் சிறையில் ஆயுள் கைதியாக இருக்கின்றாள். அவள் அந்த சிறையை விட்டு வெளியே வரும்பொழுது அவளுக்கு தான் வெளியே வருகிறேன் என்பது தெரிந்திருக்காது. அவளது உடல் தான் வெளியே வரும். அவள் தினமும் தான் தனது குழந்தைகளை கொன்றுவிட்டேன் என்ற உணர்வுடன் வாழ வேண்டும். இதுதான் ஒருவர் செல்லக்கூடிய அடிமட்ட நிலையாகும். அவள் தனக்கு நம்பிக்கை தரும் விஷயம் ஏதாவது உள்ளதா என அறிய விரும்புகின்றாள். அந்த கேள்வி கேட்கும் வரை நான் தான் கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் பார்வையாளர்களை பார்த்து, இந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்கப் போவதில்லை, நீங்கள் பதிலடியுங்கள் என்றேன். இது நடைபெற்று சில வருடங்கள் ஆகின்றன. அது மிகவும் ஒரு அற்புதமான கணமாக இருந்தது. நீங்கள் அவளுக்கு என்ன சொல்லுவீர்கள் என நான் கேட்டேன். அவளுக்கு ஏதாவது நம்பிக்கை, அதாவது ஹோப் உள்ளதா என கேட்டேன். அதற்கு அவர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலிலே ஆம் என கூறினார்கள். இதுதான் ஒரு மனிதனின் வல்லமை. நம்மிடம் இந்த வல்லமை உள்ளது என்பதனை சில நேரங்களிலே வாழ்க்கையின் அடிமட்ட நிலையை அடையும் வரை விளங்கிக் கொள்வதில்லை. ஏனெனில் நாம் இது அவ்வாறு, இது இவ்வாறு என சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் திடீரென்று பார்த்தால் தினமும் எங்கும் இருள் சூழ்ந்த வண்ணம் இருக்கும். ஆனால் அந்த இருள் சூழ்ந்த வேளையிலும் உங்களின் உள்ளே ஒரு விளக்கு உள்ளது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விளக்கை பற்றிய மிகவும் அழகான விஷயம் என்னவென்றால், அது சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அதனாலே உங்களிடம் ஒளி உள்ளது. உங்களுக்கு நம்பிக்கை, அதாவது ஹோப் உள்ளது. அந்த சூழ்நிலையிலும் கூட நம்பிக்கையின் ஒளி உங்களின் உள்ளே உள்ளது. இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.